ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். இந்த சமநிலை உடன்படிக்கையை செய்து கொண்ட பின்னர் என்ன நடக்கிறது? பின்னர் அக்கோவிலில் அவர்களை ஆணையிட செய்து இங்கே உடன்படிக்கை மட்டும் செய்யப்படவில்லை, ஓத் டேக்கிங், அதாவது ஆணையிடுகின்றது. ஆணையிடுதல் எப்படி ஆணையிட வேண்டும்? கடவுளுடைய பெயரால் தான் ஆணையிட வேண்டும். உடன்படிக்கையே மீறக்கூடாது. இப்போ ஆணையும் இணைந்து கொள்கிறது. அப்போ ஆணையிடுதல் என்றால் ஒன்று கோவில் மேலே ஆணையிடலாம், அல்லது கடவுள் மீது ஆணையிடலாம், இல்லை தலை மீது ஆணையிடலாம். எப்படி ஆணையிடுதல்? தலை மீது ஆணையிடுவதும் உண்டு, கோவில் மீதும் ஆணையிடுவதும் உண்டு, கடவுள் மீது ஆணையிடுவதும் உண்டு. இவங்கள் ஆண்டவருடைய இல்லத்தில் தான் இருக்கிறார்கள். எனவே கோவில் மீதும் ஆணையிடலாம், இன்னொன்று ஆண்டவர் மீதும் ஆணையிடலாம். ஆனால் இந்த ஆணையிடுதல் என்பதும் மிக முக்கியமானது. ஆணையிடுதலை மீற முடியாது, பொய்யா ஆணையிடக்கூடாது. யூத சட்டப்பிரகாரம் அந்த ஆணை சரியான உண்மையான ஆணையாக இருக்க வேண்டும். எனவே இவர்கள் இரண்டு நிலையில் கிடுக்கு பிடி போட்டது போல நிற்கிறார்கள். ஒன்று ஆணையிடக்கூடாது, ஆணையிட்டு சொல்லுகிறார்கள். இரண்டாவது உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக இவர்கள் ஆணையிட்டு வாக்குறுதி எடுக்கிறார்கள், அதே போல உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள்? அரசனின் மகனை அவர்களுக்கு காட்டினார். அதுதான் பிரச்சனை. இந்த ஆணையை அவர்கள் ஆணையிட்ட பிறகும், அதே போல உடன்படிக்கை செய்து கொண்ட பிறகும், இப்பொழுது யோயாத்தா என்ன செய்கிறான்? அரச குமாரனை அவர்களுக்கு முன்னால் கொண்டு வருகிறான். அதாவது இவர்களுக்கு அறியாத ஒரு செய்தி, அறியாத ஒரு நிகழ்வு. இவற்றையெல்லாம் ஆணையிட்ட பிறகு, உடன்படிக்கையை செய்த பிறகு, எப்பா நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். இதுவரை 6 ஆண்டுகள் நான் ஒரு செயலை செய்தேன். என்ன செயல்? நானும் என் மனைவியும் யோசபாவும் நானும் அரச மகனை பாதுகாத்து வைத்திருக்கிறோம். அந்த அரசன் மகன் பெயர் யோவாசு. அவனை உங்களுக்கு முன்னால் அறிமுகப்படுத்துகிறேன் என்று சொல்லி அரச மகனை இந்த காவலர்கள் அத்தனை பேருக்கு முன்னால், நூற்றுவ தலைவருக்கு முன்னால் அறிமுகப்படுத்துகிறார். 5ஆம் வசனம். அவர் அவர்களிடம், நீங்கள் செய்ய வேண்டியது இதுவே. ஆக இது வெறுமனே காட்டுவதற்காக அல்ல, அதற்கு பிறகுதான் திட்டமே இருக்கிறது. இப்பொழுது ஒரு திட்டத்தையே அவர் செய்கிறார். அந்த திட்டப்பிரகாரம் என்ன நடக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, உங்களுடைய கடமை என்ன? நீங்கள் நூற்றுவ தலைவர்கள், நீங்கள் பொறுப்பானவர்கள், காவலர்களாக இருக்கிறீர்கள். அதுவும் குறிப்பாக நீங்கள் எல்லாம் மெய்க்காப்பாளர்களாக இருக்கிறீர்கள். மெய்க்காப்பாளர்கள், அதாவது அரசனுடைய உயிருக்கும் உடலுக்கும் பாதுகாப்பானவர்கள். அதான் மெய் காப்பாளர்கள். உண்மையான காப்பாளர்கள் மட்டுமல்ல, உடம்பை காப்புகிறவர்கள். மெய் என்றால் உடம்பு. யாருடைய உடம்பை காக்கிறவர்கள்? அரசனுடைய உடலை எந்தவித பாதிப்பும் இல்லாமல் காக்கிறவர்கள் தான் மெய் காப்பாளர்கள். எனவே நீங்கள் செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? நீங்கள் ஓய்வு நாளில் பணியேற்கும் பொழுது உங்களில் 1/3 ஒரு பங்கினர் அரண்மனைக்கு காவல் இருக்க வேண்டும். இது ஒரு பின்னால் வரலாற்று பின்னோட்டத்தில் என்ன பார்க்குறோம்னா, தாவீது அரசனுடைய காலத்தில் தாவீது அரசன் கோவில் கட்டலை. அவன் கட்டக்கூடாது என்று கடவுளால் தடுக்கப்பட்டான். காரணம் என்னென்னா, அவனுடைய கரங்கள் எல்லாம் இரத்த கரை பிடிந்தது. அவன் எல்லா நாடுகளிலும் சண்டையிட்டு நிறைய பேரை கொன்றான். அந்த குற்றப்பழி அல்லது இரத்தப்பழி இருக்கின்ற மனிதன் கோவிலை கட்டக்கூடாது என்று
யாவையினுடைய விருப்பம். அந்த அடிப்படையில் தான் அவனுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒன்றை செய்தான், ஆலயம் கட்டுவதற்கான எல்லா பொருட்களையும் சேகரித்தான். ஆலயத்தில் என்னென்ன பணிகள் எப்படி எப்படி நடக்க வேண்டும் என்ற திட்டத்தையும் அவன் வரையறுத்தான். அந்த வரையறுத்த திட்ட பிரகாரம் ஓய்வு நாள் அன்று குருக்கள், லேவியர்கள் இவர்களுக்கெல்லாம் பணிகள் இருக்கிறது. இந்த பணிகள் எல்லாம் ஓய்வு நாளின் போது வாரத்துக்கு வாரம் மாற்றப்பட வேண்டும். 24 குழுக்களை அவன் ஏற்படுத்தினான். ஒட்டுமொத்த லேவியரையும் குருக்களையும் 24 குழுக்களாக பிரித்து என்ன பண்ணான், 24 குழுக்களையும் நீங்கள் வாரம் 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 நீங்கள் ஓய்வு நாளில் மாறிக்கிட்டே இருங்க. இப்போ பணிகள் பல்வேறு இருக்கும், இந்த குழுக்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அது என்றைக்கு தான் மாறும்? வாரம் வாரம் ஓய்வு நாள் என்று, சனிக்கிழமை என்று இவர்கள் புதிய ஆட்கள் வருவார்கள். இது ஒரு நல்ல திட்டம். அவன் அந்த அடிப்படையில் தான் நம்ம இவரை பார்க்குறோம். இது வாரம் வாரம் ஓய்வு நாள் என்பதை விட லூக்கா நற்செய்தி சக்கரியாவை பற்றி சொல்லுகின்ற போது அவருடைய பணிக்காலம் என்று சொல்லுகிறது. சக்கரியா கோவிலில் தூவமிடுவது அவருடைய பணிக்காலம், 1 மாதம் என்று அப்பொழுது சொல்லப்படுகிறது. ஒருவேளை பிற்காலத்தில் 1 மாதமாக மாறி இருக்கலாம். ஏன்னால் எஸ்ரா நெகேமியா காலத்தில் சில மாற்றங்கள் எல்லாம் வந்தது. ஆனால் இந்த திட்டத்தை வகுத்தது தாவீது. ஓய்வு நாளில் அது பணிமாற்றம். இதை இவர் சரியாக கணித்து கொள்கிறார். என்னென்னா, இந்த ஆட்களையெல்லாம் பொறுப்பாக அனுப்புகின்ற போது இது வழக்கமாக நடக்கின்ற ஒரு பணிமாற்றம்தான் என்பதை மக்கள் உணரணும். இல்லைன்னா வேறு ஏதோ திட்டம் நடக்கிறது, யோயாத்தா ஒரு வேறு திட்டத்தை மனதில் வைத்திருக்கிறார், இவர் ஏதோ நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு திட்டம் தீட்டுகிறார் என்று யாரும் நினைக்கக்கூடாது. எனவே இந்த ஓய்வு நாளில் வழக்கமாக பணிமாற்றம் தாவீது காலத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே அதுபோல ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றது மாதிரி இங்கே ஒரு அமைப்பை உருவாக்குகிறார். அதில் இவருக்கு இந்த தேர்ந்தெடுத்த இந்த குழுக்களில் ஒரு குழு எங்கே இருக்கணும், உங்களில் 1/3 பங்கினர் அரண்மனைக்கு காவல் இருக்க வேண்டும். அரண்மனைக்கு இப்போ யாரை காவலுக்கு அனுப்புகிறார்? அத்தாலியாவுடைய ஆட்களை அல்ல, இவரே ஒரு குழுவை அவங்களுக்குள்ள ஏற்படுத்தி அவர்கள் போகிறதுக்கு பதிலாக, வழக்கமான குழுக்கள் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் போங்கள். அப்போ அரண்மனை பாதுகாப்புக்கு யாருடைய ஆட்கள் அந்த வாரத்தில் ஓய்வு நாள்லேருந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க? யோயாத்தாவுடைய குழு. நிச்சயமாக அத்தாலியாவுக்கு ஆதரவு குழுவாக இருக்காது. அதற்கடுத்த குழு, 2வது குழு, 2வது பங்கினர் சூர் என்னும் வாயிலில் காவல் காத்து நிற்க வேண்டும். சூர் என்னும் வாயிலில், இந்த சூர் என்னும் வாயில் என்பது நிச்சயமாக அரண்மனைக்கும் கோவிலுக்கும் இடையே இருக்கிற அந்த பகுதியாக தான் இருக்கணும். இதே பகுதியை நாம் 2 குறிப்பேடு 23:5 பார்த்தோம்னா அது அடித்தளம் என்றே சுட்டி காட்டியிருக்கும். இந்த சூரியன் என்கிற வார்த்தை வராது, ஆனால் அடித்தளம் என்கிற வார்த்தை வரும். அப்படின்னா என்ன பொருள்னா, சூரியன் என்கிற அந்த வார்த்தைக்கு அடித்தளம் என்கிற பொருளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த 2வது குழுவினர் சூர் என்னும் வாயிலில், அதாவது அரண்மனைக்கும் கோவிலுக்கும் இடையில் அடித்தளம் இருக்கும், அதில் ஒரு வாயில் இருக்கலாம். இந்த வாயிலில் அப்படின்னா என்ன பொருள் என்றால், அரண்மனைக்கு போகிறவர்களும் அல்லது கோவிலுக்கு போகிறவர்களையும் கண்காணிக்கின்ற ஒரு குழு. ஸோ அரண்மனையை பாதுகாக்கிறதுக்கு ஒரு குழு ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு. இப்போ அரண்மனைக்கும் கோவிலுக்கும் இடைப்பட்ட இடத்தை பாதுகாப்பதற்கும் ஒரு குழுவை ஏற்படுத்தியாச்சு. அதான் சூர் என்கிற இடத்தில் இருக்க போகிற குழு. 3வது பங்கினர் மற்றைய காவலர்களுக்கு பின்னால் வாயிலில் காவல் இருக்க வேண்டும். எனவே மற்ற காவலர்களுக்கு பின்னால் வாயிலில் காவலாக இருக்கும், அதாவது கோவில் வாயிலில் பாதுகாப்பாக இருக்கணும். ஆக இப்படி ஒரு திட்டத்தை இவர் உருவாக்கிவிட்டார். 7ஆம் வசனம், ஓய்வு நாளில் விடுப்பில் செல்லும் 2 குழுக்களும் அரசனை ஆண்டவரின் இல்லத்தில் பாதுகாத்து நிற்க வேண்டும். இப்போ எல்லாம் வெளியில் பாதுகாப்பு 3 குழுக்கள் போட்டாச்சு. வழக்கமாக இந்த ஓய்வு நாளில் மாறி போகும் அல்லவா அந்த குழு, இந்த குழு வீட்டுக்கு போகக்கூடாது. இந்த குழு இப்போ எங்கே இருக்கணும்? அங்கேயே தங்கிடணும், கோவிலில் தங்கிடணும். 2 குழுக்கள் கோவிலில் தங்கி யாருக்கு பாதுகாப்பாக இருக்கணும்? கோவிலில் யார் இருக்கிறாப்ப? அதாவது ஆண்டவருடைய இல்லத்தில் பாதுகாப்பாக யாரை வச்சுருக்கிறாங்க?
யோவாசை வைத்திருக்கிறார்கள். யோவாசையும் அவனுடைய செவிலித்தாயும் பாதுகாப்பாக 6 ஆண்டுகளாக பாதுகாத்து வருகிறார்கள். இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டு இருப்பது யோயாத்தாமும் அவனுடைய மனைவி யோசேப்பாவும். யாருக்கு தெரியாமல்? அத்தலியா என்கிற அந்த அரசிக்கே தெரியாமல் இந்த திட்டங்களால் நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே இப்போ இந்த 2 குழுக்களும் கோவிலில் பாதுகாப்பாக அரச குழந்தைக்கு இருக்க வேண்டும். அது குழந்தை தான், 7 வயசு. 7 வயசு என்பது ஒரு சிறுவன். அவனுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஆலயத்தில் அல்லது ஆண்டவருடைய இல்லத்தில். தொடர்ந்து 8வது வசனம், யோவாசு அரசனை ஒவ்வொருவனும் படைக்கலங்களுடன் பாதுகாத்து உங்களை நெருங்குபவன் எவனாயினும் அவனை கொல்ல வேண்டும். ஆக யோவாசினுடைய உடம்பில் யாரும் கை வைத்து விடக்கூடாது. ஏன்னா அவன் தான் இதுவரை 7 ஆண்டுகள் பாதுகாத்து வந்திருக்கோம். இனிமேலும் யோவாசுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவன் அரசனாக முடிசூடப்படுகின்றது வரை. அத்தாலியாவுக்கு எதிராக ஒரு மாபெரும் திட்டத்தை இங்கே யோயாத்தாவும் அவனுடைய மனைவி யோசப்பாவும் உருவாக்கியிருக்கிறார்கள். எனவே இந்த திட்டப்பிரகாரம் இப்போ ஏற்கனவே 3 குழுக்கள் வெளியிலே பாதுகாப்புக்கு இருக்கிறது. 2 குழுக்கள் இவங்களெல்லாம் வீட்டுக்கு போக வேண்டிய குழுக்கள் அங்கே தங்கப் போகிறார்கள். இவர்கள் எந்த விதத்திலும் அந்த அரசகுமாரனாகிய யோவாசுக்கு பிரச்சனை வராதவாறு பாதுகாக்க வேண்டும். யார் இதற்கு தடையாக இருந்தாலும் உடனே அவர்களை கொலை செய்ய வேண்டும். தொடர்ந்து, அரசன் வந்து போகும் இடமெல்லாம் நீங்களும் அவனோடு இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு கூறினார். இது கட்டளையாகவே சொல்லுகிறார். எனவே யோயாத்தாவுடைய பொறுப்பிலும் அவருடைய ஆதரவிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது. அப்படி என்றால் இது அத்தலியாவுக்கு எதிரான ஒரு மாபெரும் திட்டம். அத்தாலியாவினுடைய பார்வைக்கு போகாமலே அவருடைய கண்ணசைவுக்கு இந்த திட்டம் தெரியாமலே மிக கச்சிதமாக அரங்கேறுகிறது. இதற்கு அவர் பயன்படுத்துகின்ற அந்த வாய்ப்பு என்னென்னா, ஓய்வு நாளில் அந்த செய்யப்படும் பணிமாற்றம். அந்த பணிமாற்றத்தின் போது அந்த பணிமாற்றத்தை புதிதாக வரப்போகிறவர்கள் எல்லாருமே யாருடைய ஆட்களாக இருப்பார்கள்? யோயாத்தாவினுடைய ஆட்களாக இருப்பார்கள். எந்த விதத்திலும் அத்தாலியாவுக்கு சார்பானவர்களாகவோ அத்தாலியாவை பாதுகாக்கிறவர்களாக இருக்க மாட்டார்கள். இந்த திட்டத்தை யாருக்கும் தெரியாமல் குரு யோயாத்தா ஏற்பாடு செய்கின்றார். தொடர்ந்து 9வது வசனம், குரு யோயாத்தா கட்டளையிட்டு கூறிய அனைத்தையும் 100 தலைவர்கள் செய்தார்கள். ஆக 100 தலைவர் எல்லாருமே இப்போ யோயாத்தானுடைய ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறார்கள். யோயாத்தா என்ன திட்டம் போடுகிறாரோ அந்த திட்டத்தின்படி 100 தலைவர்கள் செயல்பட உறுதி எடுத்தது மட்டுமல்ல, வாக்குறுதி கொடுத்தது மட்டுமல்ல, அதன்படி நடக்கவும் செய்கிறார்கள். எனவே ஓய்வு நாளில் விடுப்பில் செல்வோர், பணி ஏற்போர் ஆகிய தங்கள் வீரர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் குரு யோயாத்தாவிடம் வந்தார்கள். இப்போ ஓய்வு நாள் அன்று இந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். எனவே ஓய்வு நாள் வந்துவிட்டது. அந்த ஓய்வு நாள் அன்று பணிப்பொறுப்பை ஏற்கப் போகிறவர்களும் பணிப்பொறுப்பை மீண்டும் ஒப்படைக்கப் போகிறவர்கள் அத்தனை பேரும் இப்போ யார்கிட்ட வந்துட்டாங்க? யோயாத்தாவிடத்தில் வந்து விட்டார்கள். இவர்கள் தான் இனி யோயாத்தா தீட்டியிருக்க இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறவர்கள். தொடர்ந்து 10வது வசனம், அவர் ஆண்டவரின் இல்லத்தில் இருந்த தாவீது அரசரின் ஈட்டிகளையும் கேடயங்களையும் 100 தலைவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். இங்கேயும் வரலாற்றை நம்ம பின்னோக்கி பார்க்க வேண்டும். அது பின்னோட்டம். எப்படின்னா, தாவீது அரசன் பல்வேறு திட்டங்களை செய்திருந்தார். அதில் இன்னொரு திட்டம் என்னவென்றால், கோவிலுக்கு பாதுகாப்பு கொடுப்பது. இப்போ ஆண்டவருடைய இல்லத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா அரசனுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். இது ரெண்டையும் இணைக்கக்கூடாது. கோவிலையும் அரசனையும், அரசன் இருந்தால்தான் கோவிலுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற திட்டம் இல்லாமல் கோவில் அதாவது சுயமாகவே செயல்பட வேண்டும் என்பதற்காக தாவீது மன்னன் என்ன பண்ணால், கோவில் பாதுகாப்புக்கென்று அந்த பொருட்களை வழங்கியிருந்தார். குறிப்பாக ஆயுதங்களை வழங்கியிருந்தார். அது ஈட்டியாக இருக்கலாம், கேடயங்களாக இருக்கலாம். ஒவ்வொரு முறையும் அரசனுடைய அந்த பணியாட்கள் தான் அல்லது வேலையாட்கள் தான் அல்லது காவலர்கள் தான் போக வேண்டும் என்கிற தேவையில்லை.
கோவிலுக்கென்றே பணியாளர்களை நியமித்தான், காவலர்களை நியமித்தான், படைவீரர்களை நியமித்தான். அவர்களுடைய ஆயுதங்களையும் தனியாக கோவிலிலே வைத்து விட்டான். அப்போ எந்த விதத்திலும் இனி கோவிலுடைய பாதுகாப்பு யாரை சார்ந்திருக்காது? அரசனை சார்ந்திருக்காது. என்றால் சில சமயங்களில் அரசர்கள் கோவிலுக்கு எதிரானவர்களாக இருக்கலாம். அப்போ கோவிலை பாதுகாப்பதற்கென்று ஒரு தனி குழு இருந்தால் அந்த கோவில் பிறரால் தாக்கப்படாமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு பரந்த எண்ணத்தோடு அவன் செய்தான். இது யோயாத்தாவுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது. அந்த ஆயுதங்கள் எல்லாம் எங்கே இருக்குது? கோவிலில் ஆயுத கிடங்கில் இருக்கிறது. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறான்? கேடயங்களையும் அதே மாதிரி ஈட்டிகளையும் யாருக்கு கொடுக்குறான் அப்படின்னா, இவர்கள் நிராயுத பாணியாக உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். அதுவே வெளியில் உள்ளவர்களுக்கு இது சாதாரணமாக நடக்கிற ஒன்று தான். இவர்கள் வெளியிலேருந்து ஆயுதத்தை கொண்டு போகாதனால இவருடைய திட்டமெல்லாம் முழுக்க முழுக்க ரகசியமாகவே இருந்திருக்கிறது. யாருடைய பார்வைக்கும் தெரியாமல் இருக்கிறது. அதுக்கு மிக முக்கியமான காரணம், இவர்கள் போகின்ற போது கூட ஆயுதங்கள் இல்லாமலே போகிறார்கள். இவர்களுக்கென்ற ஆயுதம் எங்கேயே தயாராக இருக்கிறது? ஆண்டவருடைய இல்லத்துக்குள்ளே இருக்கிறது. அப்போ அந்த ஆயுதத்தை தான் இவர்கள் பயன்படுத்த போகிறார்கள். இப்போ வெளியிலேருந்து இவர்கள் ஆயுதத்தோடு போயிருந்தார்கள் என்றால் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, ஏதோ நடக்க போகிறது, எதுக்கு கோவிலில் ஆயுதத்தோடு போகிறீர்கள் என்ற கேள்வி எழும். ஆனால் இப்பொழுது அந்த கேள்விக்கு வாய்ப்பே இல்லை. இது யாருடைய பார்வைக்கும் இவர்கள் செய்யப்போகிற செயல் தெரியவில்லை. இந்த குழுவில் அடங்கி இருக்கிற அத்தனை பேரும். ஆனால் இந்த அத்தனை பேரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஏற்கனவே உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள், சத்தியம், அதே மாதிரி வாக்குறுதி எடுத்திருக்கிறார்கள். எனவே இதை மீறக்கூடாது, மீறவும் மாட்டார்கள். இஸ்ராயலை பொறுத்த மட்டும் வாக்குறுதி எடுத்தால் வழக்கமாக மீற மாட்டார்கள். அந்த நிலையில்தான் இப்பொழுது எல்லாமே யோயாத்தாவுடைய திட்டப்படி செயல்கள் எல்லாம் நடக்கிறது. தொடர்ந்து 11ஆம் வசனம், கையில் படைக்கலன் தாங்கியவாறு காவலர் திருக்கோவிலில் தென்புறம் தொடங்கி வடபுறம் வரை பலிபீடத்தையும் திருக்கோவிலையும் சுற்றி அரசனை பாதுகாத்து நின்றனர். கையில் படைக்கலன் தாங்கியவாறு காவலர்கள் திருக்கோவிலின் தென்புறம் தொடங்கி வடபுறம் வரை. தென்புறம் தொடங்கி வடபுறம் வரைன்னா, தென்புறம் என்பது கெதரோன் பள்ளத்தாக்குக்கு போகிற வழி, அதான் தென்புறம். கோவிலுக்கு தென்புறம் சீயோன் மலை இருக்கிறது, கெதரோன் பள்ளத்தாக்கு இருக்கிறது. வடபுறமாக இருப்பது இந்த வடக்கு பகுதி. ஏறக்குறைய பிற்காலத்தில் அந்த பகுதியில் தான் இந்த பெத்சதா குளம் வந்தது. அத்தோடு பெரிய ஏரோது ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு கோட்டையை கட்டினான் அவனுடைய வடக்கு பகுதியில். எனவே வடக்கு பகுதியிலேருந்து தெற்கு பகுதியிலேருந்து வடக்கு பகுதி வரை காவல். அதனால் அரசனை யாரும் எதுவும் நெருங்க முடியாது, அந்த அளவுக்கு சரியான பாதுகாப்பு. தொடர்ந்து 12ஆம் வசனம், பின்பு குரு யோயத்தா இளவரசனை வெளியே கூட்டி வந்து அவனுக்கு முடிசூடி உடன்படிக்கை சுருளை அவனிடம் அளித்தார். இவ்வாறு அவன் திருப்பொழிவு பெற்று அரசனானான். 3 நிலைகள்: ஒன்று முடிசூடுவது, 2வது உடன்படிக்கை சுருளை கொடுப்பது, 3வது தலையிலே எண்ணெய் ஊற்றி திருப்பொழிவு செய்வது. இந்த 3 நிகழ்வுகளும் ஒருவனை அரசனாக உயர்த்துவதற்குரிய அடையாளங்கள். இதற்கான செய்திகள் எல்லாம் நமக்கு விவிலியத்தில் இருக்கிறது. உதாரணமாக இணைச்சட்ட புத்தகம் 17ஆம் அதிகாரம் 18 வாசிங்கன்னா, அங்கே சட்ட நூல் கொடுக்கப்படுகிறது, அரசனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அங்கே விலாபாரியாக விளக்கம் இருக்கிறது. எப்படி ஒருவனை அரசனாக குரு நியமிக்கிறார் அல்லது திருப்பொழிவு செய்கிறார் என்கிற அந்த செய்தி இணைச்சட்டம் 17ஆம் அதிகாரம் 14 முதல் 20 வரை ஒரு நீண்ட விளக்கம் இருக்கிறது. 14 முதல் 20 வரை 17ஆம் அதிகாரம். அதில் 18ஆம் வசனம் தெளிவாக சொல்கிறது, உடன்படிக்கை ஏட்டை, அதாவது உடன்படிக்கைனா சட்ட நூல், இணைச்சட்ட நூல் நகல்.
அந்த சட்ட நூலினுடைய நகலை எடுத்து அவனுடைய தலையில் வைக்கலாம் அல்லது அவனுடைய கைகளில் கொடுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ வந்து இனிமேல் சட்டத்தை அறிந்தவனாக செயல்பட வேண்டும். இதை வந்து ஒவ்வொரு நாளும் படிக்கணும். அரசனாக இருக்கிறவன் ஒவ்வொரு நாளும் சட்டத்தை படிக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டது. இது வெறுமனே நீ வந்து கையில் வச்சுருக்கக்கூடாது. இதை வந்து நீ பயன்படணும். இந்த வார்த்தையின்படி நீ வாழணும். யாவேனுடைய சட்டம் இதில் இருக்குது. இந்த யாவேனுடைய சட்டப்படி நீ நாட்டிலே நீதி உள்ளவனாக வாழணும், நேர்மை உள்ளவனாக வாழணும் அப்படின்னா சொல்லித்தான் அருள்பொழிவு செய்வார் அல்லது திருப்பொழிவு செய்வார் இறைவாக்கினரோ அல்லது குருவோ. பழைய காலத்தில் இறைவாக்கினரும் செய்திருக்கிறார்கள், குருக்களும் இதை செய்திருக்கிறார்கள். இதை குருக்கள் பணியாகவே லேவியர் புத்தகம் சொல்லுகிறது. அரசனை அருள்பொழிவு செய்வது அல்லது திருப்பொழிவு செய்வது. எனவே இந்த யோவாஸ் வந்து இப்பொழுது அரசனாக உயர்த்தப்படுகிறான். குரு யோயாத்தா இளவரசனை கூட்டி முடிசூட்டி உடன்படிக்கை சுருளை கொடுத்து அவனுக்கு எண்ணெய் ஊற்றி திருப்பொழிவு செய்கின்றார். திருப்பொழிவு செய்யப்பட்டவுடனே அனைவரும் கைத்தட்டி அரசர் நீடூழி வாழ்க என்று முழங்கினர். அரசர் நீடூழி வாழ்க என்று முழங்கினார்கள். அப்படின்னா என்ன பொருள் என்றால், அரசர் நீடூழி வாழ்க என்றால் அரசனே நீர் வந்து உடல் உள்ள நலத்தோடு வாழணும், உனக்கு வந்து எந்த வித தீங்கும் ஏற்படக்கூடாது. காட் சேவ் த குயின் அப்படின்னு இங்கிலாந்தில் சொல்லுவாங்க. அதாவது அந்த அரசியாக பொறுப்பேற்கப்பட்ட அந்த நாட்களில் அந்த நாளை கொண்டாடுகின்ற போது காட் சேவ் த குயின் அப்படின்னு. இப்போ வந்து கிங், காட் சேவ் த கிங் அப்படின்னா நீ வந்து உடல் உள்ள நலத்தோடு நீ வாழணும் என்கிற ஒரு ஆசி. அதே மாதிரி தான் அரசரே நீடூழி வாழ்க்கை என்று கைதட்டி, இது மக்களுடைய, அப்படின்னா மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். இது ஓய்வு நாள், நிச்சயமாக ஓய்வு நாளில் மக்கள் வருவாங்க. அந்த நேரத்தில் ஒரு திட்டமிட்டு மக்கள் எல்லாம் கூடுகின்ற ஒரு நேரத்தில் தன்னுடைய ஆட்களை வைத்து, பாதுகாப்புக்கான ஆட்களை வைத்து ஒரு அரசனை வந்து அறிமுகப்படுத்தணும்னு மக்களுக்கெல்லாம் பயங்கரமான மகிழ்ச்சி. ஏன்னா அத்தாலியா பற்றி எல்லாருக்கும் தெரியும். அத்தாலியா வந்து ஒரு அவசர அரசின்னு தான் சொல்ல முடியும். வேறு வழி இல்லாமல் வந்தவள், இல்லாவிட்டால் அவளுக்கு வாய்ப்பே இல்லை, அரசியாக வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அவள் வந்து அரசனுடைய தாய் என்கிற பட்டத்தோடு தான் வாழ்ந்திருப்பாள். ஆனால் அவளுக்கு சாதகமாக சூழல்கள் அமைந்ததுனால அவள் வந்தாள். ஆனால் மக்களுடைய விருப்பம் அதுவல்ல. அத்தாலியா தான் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறது யாருடைய விருப்பம் அல்ல, மக்களுடைய விருப்பம் அல்ல. அதனால தான் மக்கள் வந்து புதிய அரசனை பார்த்த உடனே எல்லாரும் கைகட்டி அப்படியே ஒரு கொந்தளிப்பே ஏற்படுகிறது. இவ்வளவு நாள் நமக்கு இந்த உண்மை தெரியவில்லையே, யாவே வந்து இப்படி ஒரு அற்புதமான உண்மையை இப்போ வெளிப்படுத்தி இருக்கிறார். நமக்கு புதிய அரசன் கிடைத்து விட்டான், நமக்கு இனிமேல் அத்தாலியா தேவையில்லை, அவளை தூக்கி வெளியேற்றுவோம் அப்படிங்கிற அந்த உணர்வில் இருக்கிறாங்க மக்கள். இப்போ அத்தாலியா வந்து ஒரு வெறுப்போடு தான் பார்த்துருக்கிறார்கள். தங்களுடைய உண்மையான அரசியாக அவளை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அவள்தான் தன்னை அரசியாக எல்லாருக்கும் முன்னால் அறிவித்தாளே ஒழிய மக்கள் மனங்களில் அத்தாலியா அரசியாக இல்லை, அதற்கான வாய்ப்பு இல்லை. அவள் மக்களின் அரசி அல்ல. அவளை பொறுத்தமட்டில் மக்கள் எல்லாம் அவளுக்கு அடிமைகள் போல. அதனால தான் இந்த புதிய அரசன் கிடைத்து விட்டான் என்று சொன்ன உடனே எல்லாரும் கைதட்டி அப்படியே பூரிப்போடு அவர்கள் அதற்கு அரசனே நூடில் வாழ்க என்று எல்லாரும் ஒரு சேர அங்கே முழக்கமிடுகிறார்கள். அப்படிதான் நம்ம சொல்லணும். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மலை உச்சியில், எருசலேம் மலை உச்சி, அந்த மலை உச்சியில் இப்போ வந்து அந்த பகுதி தான் உயர் திருமலை என்று அழைக்கப்படுகிறது. அந்த உயர் திருமலையில் இருக்கிற அந்த மேட்டுப்பகுதி, இது அத்தாலியாவுடைய காதுகளிலும் கேட்டிருக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த ஓய்வு நாளில் கோவிலில் என்ன இவ்வளவு குதூகூலமாக நடக்கிறது என்று அவள் அறியாமலேயே